வணக்கம். இது ரமணன் அவர்களின் தொழில்நுட்ப பகுதிக்கான ஒரு சிறிய முன்னோட்டம், ஒரு டீசர் ட்ரெய்லர். ஆஹ் ரமணன், உங்க பத்திக்குள்ள நம்ம விரிவாக போக போறோம். பாக்டீரியாக்களை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்களுக்கு பாக்டீரியா வந்துட்டு ஒரு சினிமா கதாபாத்திரமா இருந்தா எ- என்ன கதாபாத்திரம்னு விளையாட்டாக இந்த டீசர்ல சொல்ல முடியுமா? எனக்கு மிகவும் பிடித்தது வந்து கப்பர் சிங் இன் ஷோலே மூவியில். ஏன்னா ஒரு பாக்டீரியா எப்படி ஒரு ஒரு இடத்துல புகுந்து அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு பெரிய ஒரு கலக்கிறதோ அது மாதிரி அந்த படத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கப்பர் சிங் வந்து உள்ள ஒரு காலனிக்குள்ள நுழைஞ்சு அந்த காலனியே வந்து ஒரு டீலடையாக வைக்கிறாரு. அதில் ஒரு டைலாக் கூட வரும் வந்து ஏன்னோ ஏன்னா இந்த கப்பர் சிங்கை பற்றி. ஸோ இந்த பயப்படுறதுக்கு குழந்தைங்க வந்து கப்பர் சிங்னாலே பயப்படும் அந்த மாதிரி. ஸோ இந்த பாக்டீரியாங்கிறது நம்ம வந்து ஒரு பட் அது வந்து எல்லா சமயத்துலேயும் வந்து அந்த மாதிரி பயப்படக்கூடியது இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அந்த கேரக்டர் தான் எனக்கு மனசில் வருது. ஆஹ் சுவையாக இருக்கிறது. பாக்டீரியா எப்படி கப்பர் சிங் என்பதை நம்ம விரிவாக ஆராய போறோம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு முன்னோட்டமா இந்திய சூழல்ல பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் எப்படி பங்களிக்கின்றன, எவ்வாறு எல்லாம் அதோட ரீச், அதோட இம்பாக்ட், அதோட சக்திகள் எங்கெல்லாம் தென்படுகின்றன, எப்படியெல்லாம் அது எல்லா விதத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இது ரெண்டு இடத்துல முக்கியமாக பார்க்க முடியும். ஒன்று வந்து இந்த நீர்நிலைகள். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறையா விஷயத்தை வந்து அந்த நீர்நிலைகளை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ அந்த நீர்நிலைகள் சுத்தமாக இல்லாத பொழுது அந்த மாதிரி இடத்துல வந்து சில பாக்டீரியாக்கள் நமக்கு வந்து ஒரு தீங்கை விளைவிக்கிறதுக்கு முடியும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து மெயினாக நம்ம வீட்டில் வந்து நிறையா பேர் வீடு எல்லா இடத்துலையும் செய்யறது வந்து இந்த மெடிசன்ஸை வந்து அதை ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு சில நகரத்தில் அவங்க வந்து தே ஹாவ் ஏன்னோ ஒரு ஒரு சின்ன ஒரு லேபை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் பார்த்தேன் அதை. அது என்னன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணாத உபயோகப்படுத்தாத மருந்துகளை, மெயினாக வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ்லாம் இருக்குன்னா அதை வந்து அங்கே கொண்டு வந்து கொடுத்தா அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஒரு அதிக வெப்பத்தில் வந்து அதை பர்ன் பண்ணி அது வந்து எதுவும் வேற ஒரு ப்ராப்ளமும் ஊரில் விளைவிக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெனிய டைம் வந்து இந்த மெடிசன்லாம் கொண்டு பக்கத்தில் இருக்கிற தண்ணியிலையோ இல்லை வீட்டில் வந்து குழாய் தண்ணியிலையோ போட்டு அதை கலந்து விட்டுறோம். இதனால என்ன ஆயிடுறது, நம்ம சுற்றுச்சூழல் இருக்கிற எல்லா நீர்நிலைகள்லையும் வந்து இது வந்து கலந்து. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்து வி வில் ஹாவ் ஆன்டிபாக்டீரியல் ஐ மீன் சாரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு பிகாஸ் பாக்டீரியாவே ஒரு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறது. இட் கிரியேட்ஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் இது இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுறதுன்னா இந்த மாதிரி போகும்போது நம்ம அந்த ஏன்னோ யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இதை உபயோகப்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு எதிர்வினையை ஏற்படுறது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் மெயினாக. அற்புதம், அற்புதம். இதை பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக நம்ம பேச போறோம். அதுக்கான முன்னோட்டம் இது. கூடிய விரைவில் எதிர்பாருங்கள். ரமணனுடன் தொழில்நுட்பம், ரமணனுடன் எவ்வாறெல்லாம் நுண்ணுயிரிகள் புருண்மத்தையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கின்றன, எவ்வாறெல்லாம் உதவுகின்றன, எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை மேலும் அறிவோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.